சூஃபிஸ் வந்து நம்முடைய சித்தர்கள் மாதிரி வித்தியாசமானவங்க. ரொம்ப நல்ல உடை உடுத்துவார். உங்களுக்கு சரியாக புரிஞ்சுக்கணும்னா, எப்படி இந்த ஓஷோ காஸ்ட்லியாக ஒரு ட்ரெஸ் போடுவாரோ அது மாதிரி, இல்லை ஓஷோக்கு அப்புறம் நம்ம நித்யானந்தா எப்படி ட்ரெஸ் பண்ணுவாரோ அது மாதிரி. அவர் கோல்டுலேயே பண்ணுவார், இவர் கொஞ்சம் வேறு மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் பண்ணுவார். இந்த சூஃபி ஞானி நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு பாருங்களேன். அப்படி போகும்போது ஒரு நாய் படுத்துருக்குது, ஒரு தெரு நாய் படுத்துருக்குது. அந்த தெருநாயை பார்த்த உடனே அவர் ஒரு அருவருப்பாக ஒரு அலட்சியமாக அந்த நாயை எப்படி பார்த்துட்டு, இது பாருங்க, இந்த துணி பற்றக்கூடாதுன்னு தன்னுடைய துணியை அப்படி உயர்த்தி பிடிச்சிக்கிட்டு அந்த நாய் மேலே பற்றக்கூடாதுன்னு ஒரு அருவருப்பாக ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த பக்கம் போனார். டக்குன்னு அந்த நாய் கூப்பிட்டுது, 1 minute. இங்கே நாயெல்லாம் பேசுமாலாம் கேட்காதீங்க, பேசுகிறவெல்லாம் நாயான்னு கேட்காதீங்க, கதை தானே. நாய் பேசிச்சு, என்ன கேட்டு தெரியுங்களா? 1 minute. இப்போ ஒரு பார்வை பார்த்தி அதுக்கு என்ன அர்த்தம்? அப்படியே ஒரு அருவருப்பாக ஒரு பார்வை பார்த்தி அதுக்கு என்ன அர்த்தம்? ஒருவேளை என் மேலே உன் துணி பட்டுட்டா உனக்கு அது தீட்டாயிடும், இல்லை அழுக்காயிடும், அசிங்கமாயிடும், என்னமோ ஒன்று ஆகிடும் இல்லையா? அது ஆகக்கூடாதுங்கிறதுக்காக துணி அப்படி வசதி பிடிச்சல. ஆமாம், அதை எடுத்துகிட்டு போய் ஒரு பக்கெட் தண்ணியில் போட்டு முக்கி எடுத்தால் எல்லாமே போயிடும் மேடம். அந்த நாய் சொல்லிச்சு பாருங்க, இதை தண்ணியில் போய் மூக்குனா எல்லாமே போயிடும். ஆனால் இப்போ நீ என்ன அருவருப்பாக நீ பார்த்தியே, அந்த பார்வையை மேலே விழுந்தது, இதை 7 கடலில் போய் கழுவுனாலும் போவாதுரா. நீ என்னை எவ்வளோ அலட்சியமாக பார்த்த, தெருநாய் தானேன்னு என்ன ஒரு பார்வை பார்த்தல, அப்போ அந்த அலட்சியத்தை நான் எப்படா தாங்குவேன்? என்ன நீ எவ்வளவு மனிதர் நோக, மனிதர் பார்க்கும் என் உயிர் நோக நீ பார்த்திய ஒரு பார்வை, என்ன இது ஒரு நாய் தானேன்னு பார்த்தியே, அதை என்னால் தாங்க முடியல. 7 கடல்ல போய் குளிச்சா கூட என்ன நீ பார்த்த பார்வையோட அழுக்கு போகாது. டக்குனு இந்த ஞானி சரண்டர் ஆயிட்டார். நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு, உன்னை நான் அப்படி பார்த்துருக்க கூடாது. நீ எனக்கு அறிவுரை சொன்னேன்னா நான் இன்னும் கொஞ்சம் திருந்திடுவேன். நீ என்னோட குருவாகிற, எனக்கு குருவா இருந்து வழிகாட்டு. அது சொல்லிச்சு பாருங்க ஒரு வார்த்தை, உன்ன மாதிரி மட்டமான ஆளுக்கெல்லாம் நான் குருவா இருக்கிற ஐடியா இல்லை. மட்டம், நான் இறைவனை தொடரவேன், முறைப்படி தொடரவேன், 6 வேளையும் தொடரவேன், எல்லாமே சரியா செய்கிறவன். என்ன நீ கடவுள் நம்பிக்கையே இல்லாதவன். அந்த நாய் சொல்லுது, கடவுள் நம்பிக்கையே இல்லாதவன் நான் எப்படி உனக்கு குருவா இருக்க முடியும்? அவருக்கு அவமானம் தாக்க முடியல. நான் முறையாக போய் தொழுகையெல்லாம் பண்ணுற ஆள், என்னை போய் நீ கடவுள் நம்பிக்கை இல்லாதவன்னு சொல்கிறிய. சொன்ன உடனே அந்த நாய் கேட்டுச்சு, இப்போ யாராவது சாப்பாடு போட்டாங்கன்னா நான் சாப்பிடுவேன், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வேணும்னு எடுத்து உள்ளே வச்சுக்குவேன். ஏன்? எனக்கு தெளிவாக தெரியும், அடுத்த வேளை எனக்கு உணவு வேணும்னா கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாருன்னு நான் தெளிவாக இருக்கேன். அவர் கொடுக்கலன்னா அதில் ஏதோ நியாயம் இருக்கு அப்படின்னு நான் தெளிவாக இருக்கேன். நீங்கள் அப்படி இல்லைடா, மூட்டையில் வச்சிருப்பீங்க, கிடங்குல வச்சிருப்பீங்க, அங்கே வச்சிருப்பீங்க, இங்கே வச்சிருப்பீங்க, எங்கெங்கயோ எதையோ வச்சிருப்பீங்க, என்னென்ன அநியாயம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுவீங்க. உங்களை மாதிரி மோசமான ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவனுக்கு நான் எப்படிடா குருவாக இருப்பேன்? நான் என்ன தட்டு வச்சிருக்கிறேன்னா எங்கேயாவது போய் வாங்கி எடுத்து வச்சுக்கிறதுக்கு? எவன் போடுறான்னு அங்கேயே தின்ட்டு அப்படியே போயிட்டு இருக்கிற அந்த பக்குவம் உனக்கு இல்லையே. அப்ப என்ன அர்த்தம்? அந்த பாரதியோட வரியை ஒரு வினாடி தியானம் பண்ணுங்க. ஓஷோ பாஷையில் சொல்றேன், அந்த வரியை தியானம் பண்ணுங்க. யார் ஒருவரையும் அவர்கள் மனம் நோகும்படியாக பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது, நடத்தக்கூடாது. மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வழக்கம் இனி உண்டோ? எக்காரணத்தை முன்னிட்டு நாம ஒருவர் நோகும்படியான ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. எல்லாம் இலக்கியம் இருக்கு, எத்தனையோ விஷயம் இருக்கு, ஆனா அது நடைமுறைக்கு வரணுமே. அண்மையில் வாலியோட ஒரு இன்டர்வியூ வந்து யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தேன், நம்முடைய கவிஞர் வாலியோடது. அவரை வந்து உடுமலை நாராயண கவி ஒரு தடவை நிறுத்தி கேட்டாராம், என்ன பாட்டு எழுதுற? நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டாலும் நீ பாட்டுக்கு எழுதுறிய, ஆணையினால என்ன அர்த்தம்? ஒரு அரசர் ஆணை போட்டார்னாலே நடந்து தானடா ஆகணும். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால்னு போட்டிருக்கிறிய, சரியா எழுது, என்ன எழுதுற நீ அப்படின்னு. உடனே வாலி மெதுவாக கேட்டாராம், அதை விட்டுருங்க, அதை விட்டுருங்க, வேற விஷயம் பேசுவோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எல்லாம் பண்ணுறீங்களா? ஆமாம், உங்கள் பையன் என்ன பண்ணுறாரு? ஐயே அதை பற்றி கேட்காதேன். ஏன் உருப்படுறவனா அவன்? நான் சொல்கிறத என்னைக்கு கேட்டிருக்கிறான்? ஒன்றுமே நான் சொல்கிறத கேட்டதே இல்லை, அவன் உருப்படுறாப்புல எனக்கு தெரியவே இல்லை. ஒரு நிமிஷம், நீங்கள் அப்பா தானே?
ஆமாம். நீங்கள் தானே பெற்றீங்க. ஆமாம். அவனுக்கு ஆணையிடுற இடத்துல நீங்கள் தானே இருக்கிறீங்க. ஆமாம். நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அவன் கேட்கல. ஆமாம். நீங்கள் ஆணையிடுறீங்க, அது நடந்து விட்டால்னா வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவன் அதை கேட்கறதே இல்லை. நம்ம ஆணையிட்டா போராதுங்க, அது நடக்குந்தா தான் அது வெற்றியாக இருக்க முடியும். இந்த நாட்டில் எத்தனையோ சட்டங்கள் வந்து விட்டன, இன்னும் முழுமையான சமத்துவத்தை நம்மால் கொண்டு வர முடியவில்லை.